அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே ஜிசாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா அரினா மனாசிகனா வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹும்ம ஹப்லனா ஈமானன் வ இஸ்திகாமத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் நபிய்ய வ ரசூலா. ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீமுல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா ஸௌஃப நுஸ்லீஹிம் நாரா குல்லமா நலிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அஸாப் இன்னல்லாஹ கான அஸீஸன் ஹக்கீமா. வல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி ஸனுத்கிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் خالدين فيها أبدا لهم فيها أزواج مطهرة وندخلهم ظلا ظليلا. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லருளும் அஃவும் ஆஃபியத்தும் நிறைந்த நம் உயிருக்கும் மேலான கண்ணியம் வாய்ந்த இஸ்லாத்தின் கொள்கை பிடிப்புகளை சரியாக அறிந்து நாம் நடைமுறைக்கு கொண்டு வரும்படியான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வதுடன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வை அஞ்சி அவன் சொன்ன கட்டளையின் பிரகாரம் வாழ்ந்து உயர் தர்ஜாக்களை அடைய நாம் முயற்சிப்பதுடன் என் உயிருக்கும் மேலான அஹ்மத் அல் முர்த்தலா முஹம்மது அல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லத்துடைய சாந்தியும் ஸலவாத்தும் முழு சமூகத்து மீதும், குறிப்பாக நம் முன்னால் வாழ்ந்த மறைந்த சித்திகீன்கள், சாலிகீன்கள், நம் பெற்றோர்கள், நம்முடைய மனைவி, மக்கள், பேரம்பேத்தி, பிள்ளை, குட்டி, கியாம நொடி நாள் வரை அனைத்து வாரிசுகளின் மீதும் சாந்தியும் மாணவியின் நல் துஆவும் என்றென்றும் நிலவுவதுடன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து கொள்ளும்படி எமக்கும் உங்களுக்கும் உபதேசித்ததுடன் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை நடைமுறையை பின்பற்றி வாழ அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள்பாலிக்கட்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தில் மக்களின் நிலைகளை குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கின்றான். ஒரு கூட்டம் முஃமின், ஒரு கூட்டம் காஃபிர், ஒரு கூட்டம் ஃபாசிக் பாவி. மூமின், காஃபிர், பாவி. ஒரு கூட்டம் முனாஃபிக், இன்ன ஒரு கூட்டம் ஆசி,
மாறுபுரிகின்ற பாவி. இப்போ இந்த 5 தரமாக மனித கூட்டத்தை அல்லாஹ் ஆரம்பத்திலேயே பிரித்து அடையாளமிட்டு அவருடைய லட்சணங்களை பற்றியும் அல்லாஹ் குறிப்பிட்டு காண்பித்திருக்கின்றான். இதில் மூமின்கள், காஃபிர்கள், ஃபாசிக் பாவிகள், பிறகு இறை மறுப்பு செய்கின்ற காஃபிர்கள், பிறகு ஆசி மாறுபுரிகின்றவர்கள். இந்த 5 கூட்டத்திலுமே மிக மேலான ஒரு கூட்டம் இருக்கின்றதுன்னு சொன்னால் ஹும் யூகினூன் தான். ஏன்? உலாயிக அலாஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். இந்த ஒரு கூட்டத்தை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கான். இந்த ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துடைய மூல நோக்கம் என்ன தெரியுமா? அதற்கு முன்னால் ஒரு எச்சரிக்கைன்றான். இன்னல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா, நம்முடைய ஆயாத்தை குர்ஆனை யார் நிந்திக்குகின்றாரோ நிராகரிக்குகின்றாரோ சௌஃப நுஸ்லிஹி நாரா, அவர்களை நாம் நரகத்தில் நுழைவிப்போம். குல்லமா நலிஜதி ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, அந்த உடம்பை நரகத்திலே நுழைத்தவுடன் அவருடைய அந்த தோல் கருகி வேறொரு தோலை, அந்த தோலை எடுத்து வேறொரு தோலை கொடுத்து மறுபடியில் எதுவுக்குள்ளாதாம் அந்த நரகத்திலே அதாபு தண்டனையை நாம் அனுபவிக்க வைப்போம். ருக் என்று சொன்னால் நல்லா சாப்பிடு, ருசி எப்படிப்பா இருக்குன்னு கேட்குற மாதிரி. இன்னல்லாஹ் கான அசீசன் ஹக்கீமா, நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய தீர்ப்பில் மிக மிக கண்ணியமான மகத்துவமிக்கவன். யாருக்கு இந்த தண்டனை, யாருக்காக தங்கரியம் செய்து வைத்திருக்கின்றான்? அல்லாஹுடைய பாதையை யார் தடுத்து அல்லாஹ் ரசூலுடைய பாதையில் செல்வதிலிருந்து மக்களை தடுக்குகின்றனரோ அவர்களுக்கும், அல்லாஹ்வுடைய பாதையில் செயல்பட விடாமல் தடுக்கக்கூடியவர்களுக்கும் சாயீர் என்று சொல்லக்கூடிய கொடூரமான நரகத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கின்றான். அப்போ ஒரு மூமின் இந்த உலகத்தில் வாழும்போது அவனுக்காக தங்கரியம் செய்யப்பட்ட ஒன்று சுவர்க்கம். ஒரு முனாஃபிக், ஃபாசிக், காஃபிர், ஆசி, இந்த 4 நபர்களும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு குஃப்ரியத்தில் செல்வதன் காரணமாக அவர்களுக்கு தங்கரியம் செய்யப்பட்ட இடம் நரகம். அதில் நரகத்தில் வீசினோன்னே அவன் கோழி தோலை உரிப்பதை போன்று தன்னால் நரகத்தில் வெந்து தானாக உரிந்து உரிந்து வருகின்ற பொழுதெல்லாம் பத்தல்நாகும், மாற்றி மாற்றி தோள்களை நாம் கொடுத்து கொண்டிருப்போம். தோல் வளரும் கரியும், வளரும் கரியும், வளரும் கரியும். இப்பேற்பட்ட அதாபை அல்லாஹ் கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் லியதூக்குள்ளாதாம், அந்த நரகத்தின் வேதனையை சுவைத்து கொள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இது யாருக்கு? மேல் கூறப்பட்ட 4 நபர்களுக்கு. அப்போ ஒத்த வரியில் முடித்தானே மூமின், அவங்களுக்கு உலாயிக்க அலாஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன். இந்த முஃப்லிஹீன்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலமத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இந்த முஃப்லிஹீன்கள் வெற்றியாளர்கள், விசுவாசிகள், வாமிலு சாலிஹாத், அமலே சாலிஹ் செய்வார்கள், அவர்களுக்கு சனுதுஹிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், சுவனபதிக்கு கீழால் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டு ஏசியை விட குளுமையான அந்த நகர் ஆற்று சொர்க்கத்துக்கு கீழால் ஓடிக்கொண்டிருக்குமே, அந்த சுவனத்தில் நாம் நுழைய வைப்போம். ஹாலிதீன ஃபீஹா அபதா, அந்த குழு ஏசியில் அவர்களை நுழைவிக்கப்பட்டால் ஒரு காலமும் அவர்கள் வெளியே வரமாட்டாங்க. குழுண்டு நிம்மதியாக இருப்பாங்க. இது நரகவாதிக்கு மாற்றமான ஒரு நிலை. அது மட்டுமல்ல, அந்த ஹாலிதீன ஃபீஹா அபதா என்ற இடத்துல லஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹரத்துன், பரிசுத்தமாக்கப்பட்ட மனைவிமார்கள். நாம்
முன்னால் ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருந்தோம். என்ன அப்படின்னு சொன்னால், பெண்ணின் அபம் சுவர்க்க நியமத். அதற்கு குர்ஆனுடைய ஆயத்து எவிடேஷன் என்பதை நிர்மூட மூடிகள் மறந்துட்டாங்க. ஒரு நிர்மூடம் கூட முகரை காமி மூஞ்சியை காமின்னு போட்டிருந்தான். அந்த நிர்மூடனுக்கு நாம் சொல்வது, முகரை மூஞ்சி காந்தி பேருக்கு போஸ் கொடுத்து பேசுவதற்கு இஸ்லாத்தில் இடமில்லை. நேரடியாக மனிதனை பார்ப்பது, நேரடியாக பேசுவது அது வேற. போட்டாவில் போஸ் கொடுத்து அப்படி பேசி மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை நசுக்குட்டி திங்கக்கூடிய சூழல்கள் இந்த அரை வேக்காடுகளுக்கு விளங்கலை. உண்மையில் அல்லாஹ் சொல்கிறான், லஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹரா. அந்த தஹ்தியல் அன்ஹார், அந்த சுவர்க்கத்துக்கு கீழான் நதிகள் ஓடிக்கொண்டிருக்குமே, அந்த நதியின் குளுமையில் அந்த அறையில் அஸ்வாஜும் முத்தஹரா, பரிசுத்தமான மனைவி வச்சிருக்கேன்றான். அப்போ என்னடா அது, சுவர்க்க சுவண்டி இல்லையா? குர்ஆனை கொண்டு தான் பேசுவோம், குர்ஆனை கொண்டு தான் ஆதாரத்தில் அவதாரமில்லாத பேச்சாக நாம் பேசுவோம். உனக்கு அதை ஜீரணிக்கக்கூடிய சக்தி இல்லைண்டா இடிச்சுக்கிட்டு சாகு, இல்லை விலங்கு. உனக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய ஆணவம் வந்துருச்சு. உனக்காக உருவத்தை வெளிப்படுத்தி பேசுதல் என்பது இஸ்லாத்திலே அனுமதிக்கப்படாத ஒன்று. மற்றதை பற்றி எமக்கு கவலை இல்லை. சொல்வதை உறக்கச் சொல்வோம், மாணவி சொல்வதை செய்வோம், வெற்றி காண்போம். இதுதான் நம்ம குறி. லக்கது ஹலக்குனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். எடு ஆயத்தை. சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன் இல்லல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத். இந்த வாமிலு சாலிஹாத் உடையவர்களுக்கு அல்லாஹ் என்ன தர்றான்? வல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத் சனுத்கிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா அபதா. நிரந்தரமாக அந்த ஜன்னத்தில் இருப்பாங்க. ஜன்னத்தில் நுழைஞ்சிட்டா ஒரு வயலுக்கு வெளியில் வர மனசு வராது. அந்த ஜன்னத்தில் என்னன்னா அப்படி இருக்குப்பா, அதை அல்லாஹ் விளக்குறான். லஹும், அந்த இடத்துல ஃபீஹா அஸ்வாஜுன் முத்தஹரா, பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தமான உங்களை பரிசுத்தத்தோடு ஆக்கி வைக்கக்கூடிய ஒரு மனைவி உண்டு. அதுதான் சொர்க்க நியமத். அப்போ நீ புரிஞ்சுக்க. வனுதுகிலுஹும், அந்த ஹூரில் இருக்கக்கூடிய அஸ்வாஜுல் முத்தஹராத்துடைய அந்த சுவனத்தில் நாம் உன்னை நுழை வைப்போம். லில்லன் லலீலா, குழு 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 குழுன்ற எனல். எது எனல்? ஹூர்லின் எனல். இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டியா? நாம் போட்ட சப்ஜெக்டுடைய அர்த்தம் குர்ஆனுடைய அர்த்தம். இதை எந்த வயலும் எந்த சிறுக்கியும் மறுக்க முடியாது. அப்போ குர்ஆனில் வருகின்ற சாரம்சங்கள் எல்லாம் அல்லாஹ் சொன்னவை என்பதை புரியும் ஆற்றல் உனக்கில்லையானால் மேலையும் கீழையும் மூடிட்டு சொல்கிறத மட்டும் கேட்டுக்க. கருத்து வேறுபாடுகள் கொண்டு வருவதற்கு நீ ஒன்று அறிவில் சிறந்தவனோ ஆற்றலில் உயர்ந்தவனோ ஞானத்தில் மெஞ்ஞானத்தில் கரை புரண்டவனோ இல்லை. நீ நீரில் அடித்து செல்வதை போன்று உலக பொருளாதாரத்தை கொண்டு அடித்து செல்லப்படுகின்ற நீ, உனக்கு ஒரு வழிகாட்டுதல் தான் இது. ஆகையினால வனுதுகிலுஹும் லில்லன் லலீலா வேணுமானால், அஸ்வாஜும் முத்தஹரத்தும் வேணுமானால், மின் தஹ்தில் அன்னாரு ஹாலிதீன ஃபீஹா அபதா வேண்டுமானால், சனுதுகிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி இப்படி வர்ற பின்னால் இருந்து வேண்டுமானால், வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் இதில் நீ நின்றுக்க. இந்த சாலிகை அமல் உனக்கு இருந்தால் போதும். நீ யாரையும் நோட்டமிட வேணாம், மூஞ்சியும் பார்க்க வேணாம், முன்னாலையும் பின்னாலையும் பார்க்க வேணாம். உனக்கு தானால வெற்றி வரும். இல்லையானால் யானையின் கொம்பு உன் பின்பாகத்தை குத்தி வேறு விதமாக ஆக்கிரும். உலக வாழ்வின் தரத்தை, படிப்பை, உன்னுடைய உடம்பின் தராதரத்தை, பொருளை, படிப்பை, உன் உத்தியோகத்தை வைத்து
மார்க்கத்தை நீ எடை போடாதே, நீ சீரழியும் நேரம் நெருங்கிவிடும். அல்லாஹ் உன்னை காப்பாற்றட்டும், சமூகத்திற்கு உயர்வு தரட்டும். விளங்குவோம், வாழ்வோம் இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படையில். எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய பாவ காரியங்களிலிருந்து நம்மை நீக்கி லானத்திற்குரிய செயல்கள் பேச்சுக்களிலிருந்து நம்மை பாதுகாத்து உயர்வான வாமிலு சாலியாத் செய்யும் அருள் பாக்கியத்தை நமக்கும் உங்களுக்கும் தந்தருள்வதுடன் நம்முடைய மனைவி, மக்கள், பேரம்பேத்தி, பிள்ளை, குட்டை, முழு வாரிஸ் கியாம நொடிநாள் வரை சத்தியத்தின் கீழ் நித்தமும் புரிந்து வாழ அல்லாஹ் அருள் வாரிக்கட்டும், ஹிதாயத்தை செய்யட்டும். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஹ்தினா வ ஆஃபினா வர்சுக்னா. அல்லாஹும்ம தவ்வில் ஹயாத்தனா பில் அமாலி சாலிஹா. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மினஷ் ஷர்ரி மா கலைத் வ தி ஷர்ரி ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வாத்தூனி மினல் முஸ்லிமீன் வத்தபிஊனி அலைஹிஸ்ஸலாம். அஸ்லிம் தஸ்லீம் யா அர்ஹமர் ராஹிமீன யா அல்லாஹ்.